மகிமை வருவதற்கு முன்பதாக உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளை கீழே சறுக்கி விழும்போது எப்படி நீங்க கத்துவீங்களோ அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வருவதற்கு முன்பதாக, before the glory comes. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லா வசனங்களும் வாசிக்க போகிறது இல்ல, எழுதிக்கோங்க, படபடன்னு என கவனிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். கவனிங்கள், எங்கெல்லாம் எழுப்புதல் வருகிறதோ அதற்கு முன்பதாக சத்துரு சில நாசமோசங்களையும் கொண்டு வருகிறான். எப்பொழுதெல்லாம் மகிமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சத்துரு சேதங்களை கொண்டு வருகிறான். எப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நன்மை வர ஆயத்தமா இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கொடிய புயல் வீசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். That is a sign, ஏதோ ஒரு மகிமை ஊழியத்திற்குள்ளே வர போகிறது. கொடுங்காற்று வீசுகிறது, கப்பல் உடையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டம் வருகிறதா, மெலித்தா வரப்போகிறது என்று அர்த்தம். நான் சொல்றேன், it is a sign. அது ஒரு அடையாளம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், துக்கம் வருகிறதா, சந்தோஷம் வரப்போகிறது என்று அர்த்தம். வெட்கம் வருகிறதா, இரட்டத்தனையான பலன் வரப்போகிறது என்று அர்த்தம். சாம்பல் வந்திருக்கிறதா, சிங்காரம் வரப்போகிறது என்று அர்த்தம். ஒடுங்கின ஆவி வந்திருக்கிறதா, துதியின் ஆடை வரப்போகிறது என்று அர்த்தம். முட்செடி வந்திருக்கிறதா, தேவதாரு விருட்சம் வரப்போகிறது என்று அர்த்தம். மாறா வந்திருக்கிறதா, ஏலி வரப்போகிறது என்று அர்த்தம். எகிப்து வந்திருக்கிறதா, கானான் வரப்போகிறது என்று அர்த்தம். அமைதி வந்திருக்கிறதா, ஆர்ப்பரிப்பு வரப்போகிறது என்று அர்த்தம். இப்போ உங்க குடும்பத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறதோ அது இனி வரப்போகிறதற்கான அடையாளம்.